வணக்கம். மற்றுமொரு விழிப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வடபகுதியோ முழுமையான யுத்தத்திற்கு முகம் கொடுத்திருக்கின்ற அதே வேளை தென்பகுதியோ வரவு செலவு திட்டம் குறித்து பரபரப்பாக இருக்கின்றது. எனினும் சமாதானம் குறித்த நம்பிக்கையுடனும் எதிர்பார்ப்புகளுடனும் இன்றைய நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்றேன். முதலில் நிகழ்ச்சி முன்னோட்டம். களமுனையும் அரசியல் தீர்வும், பூநகரி வெற்றியும் இராணுவ வாரமும், தீர்க்கமான எல்லைகளை நோக்கி யுத்த களம் திரும்பியுள்ளது. இராணுவ நகர்வுகள் குறித்தே நாட்டின் அனைவரினதும் அவதானம் திரும்பியுள்ளது. லட்சக்கணக்கான அகதிகளுடன் முழுமையான யுத்த தோற்றத்தினை வடமுனைக்குளம் வெளிப்படுத்துகின்றது. அடுத்ததாக அது குறித்த ஒரு பார்வை. 2 வாரங்களுக்கு முன்னர் புவியியல் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பூநகரியை கைப்பற்றி யாழ்குடாவிற்கான தரைவழி தொடர்பினை ஏற்படுத்த முடிந்தமையானது விடுதலை புலிகளுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளின் ஒரு மைல்கல்லாக இராணுவத்தினரால் கருதப்படுகிறது. மேலும் விடுதலை புலிகளின் தலைநகராக கருதப்படுகின்ற கிளிநொச்சி நகரே இராணுவத்தினரின் அடுத்த இலக்காக காணப்படுகின்றது. බලය තහවුරු කර ගැනීමටත් LTT එක කිලිනොච්චියෙන් පළවා හැරීමටත් ඉතාමත්ම ආසන්න මට්ටමක තියෙනවා. මගෙන් අහන්න එපා මීටර කොච්චරද කිලෝමීටර කොච්චරද කියලා. මොකද මේ මීටර අහන්න අවශ්‍ය නැහැ. සමහරක් විට මේ එතන ඉන්නත් පුළුවන් අපි කතා කරලා ඉවර වෙනකොට. ඉදිරියේදී பூநகரியை கைப்பற்றியதை அடுத்து அப்பகுதியில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி யாழ் தரைவழி பாதையையும் சீரமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அரசாங்க பாதுகாப்பு ஊடக பேச்சாளர் குறிப்பிடுகிறார். මේ මොහොත වෙනකොට මම හිතනවා විශේෂයෙන්ම අත්‍යවශ්‍ය සේවා අංශය විසින් දෙපාර්තමේන්තුව විසින් සිවිල් වැසියන්ට අවශ්‍ය මූලික අවශ්‍යතාවයන් සියල්ල සපරීමේ වැඩපිළිවෙල පෙරට වඩා විධිමත් ලෙස මේ මොහොත වෙනකොට කෙරීගෙන යනවා. අවතන් වූවන් මේ වෙනකොට මම හිතන්නේ මේ මාසෙ 303 දෙනෙක් ඕමන්තේ හරහා පැමිණ තිබෙනවා රජයේ පාලන ප්‍රදේශවලට. අපි 309ක් ඒත් එක්කම අපි බලාපොරොත්තු වෙනවා ඉදිරියේදී මේ ප්‍රවණතාවය වැඩි වෙයි කියලා. எவ்வாறு இருப்பினும் இரு தரப்புகளும் உயிர் இழப்புகளை சந்தித்து வருகின்ற அதே நேரம் அகதிகளின் பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் அறிக்கைகள் 2 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு நாளாந்தம் உணவு மற்றும் அத்தியாவசிய தேவைகள் அனுப்பி வைக்கப்பட வேண்டியுள்ளதாகவும் குறிப்பிடுகின்றது. மேலும் அரச கட்டுப்பாட்டு பகுதிகளுக்குள் வந்துள்ள அகதிகளை பல இடங்களிலும் குடியமர்த்துவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்வதாக கூறுகின்றது. எனினும் இதுவரை 309 பேரை விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசங்களிலிருந்து அரச கட்டுப்பாட்டு பகுதிக்கு வந்துள்ளனர். ஏற்கனவே நாங்கள் தெரிவித்ததின்படி தற்காலிகமாக அவர்களை தங்க வைப்பதற்காக 6 பாடசாலைகள் தயார்படுத்தப்பட்டுள்ளன. மக்கள் ஓமந்தை சோதனை சாவடியின் ஊடாக வரும்போது அந்த சாவடியில் வைத்து அவர்களை முதற்கட்டமாக பதிவு செய்தனர். பின்னர் தொடர்ந்து அவர்களை தற்காலிக தங்குமிடங்களில் தங்க வைத்து 2வது கட்ட பதிவு அவர்களுக்கு அங்கு மேற்கொள்ளப்படும். அதன் பின்னர் தற்போது எங்களால் தயார்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் மெனிக் ஃபார்ம் போன்ற இடங்களில் அவர்கள் நிரந்தரமாக தங்க வைக்கப்படுவார்கள். அதற்குரிய நடவடிக்கைகள் ஆரம்ப நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பமாகி உள்ளன. அத்துடன் முன்னர் அகதி முகாமாக பாவிக்கப்பட்ட நெலுக்குளம் அகதி முகாம் தற்போது அங்கு சில தற்காலிக கொட்டகைகள் அமைத்து வருபவர்களை உடனடியாக தங்க வைப்பதற்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. வன்னி பகுதிக்கான செயற்பாடுகள் மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதனால் அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் தொடர்ச்சியாக வன்னி மக்களுக்கு லொரிகள் மூலம் அத்தியாவசிய பொருட்களை அனுப்பி வருகின்றனர். எவ்வாறு இருப்பினும் நாளுக்கு நாள் தீவிரமடைகின்ற யுத்தத்தினால் இனிவரும் காலங்களில் மக்கள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் என பலரும் அச்சம் தெரிவிக்கின்றனர். ஏனெனில் தீர்க்கமான எல்லைகளில் இடம்பெறுகின்ற யுத்தமானது மிக விரைவில் முற்றுப்பெறும் என்பதற்கு குறைந்த அறிகுறியே தென்படுவதாக பலரும் கூறுகின்றனர். வன்னி பிரதேசத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதனால் அரசு சார்பற்ற அமைப்புகளும் அரசாங்க அமைப்புகளும் இப்பகுதி மக்களுக்கு லொரிகள் மூலம் உணவையும் அத்தியாவசிய பொருட்களையும் அனுப்பி வைப்பதில் ஆர்வம் காட்டுகின்றனர். ஆயினும் சில ஊடகங்களில் வெளிவந்த படங்களின்படி
வன்னி நிலைமை பற்றிய சுயாதீனமாக கிடைக்கப்பெற்ற அறிக்கைகள் அங்குள்ள உண்மையான நிலையை மிகவும் தெளிவாக வெளிப்படுத்துகின்றன. எனினும் எல்லைக்கப்பால் யுத்தம் தீவிரமாக நடந்து கொண்டிருப்பதனால் எதிர்காலத்தில் யுத்தம் மிக விரைவில் முடிவு பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றே கூற வேண்டும். எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகின்றது என்ற ஒரு மதிப்பீட்டை செய்வதாயின் நாம் முதலில் கடந்த காலத்தில் நடந்தவை பற்றிய ஒரு மதிப்பீட்டை செய்ய வேண்டும். விடுதலை புலிகள் மற்றும் அரசாங்கம் போன்ற இரு தரப்பினரும் கடந்த கால செயற்பாடுகளை பார்ப்போமாயின் இவ்விரு தரப்பினரும் யுத்தத்துக்கு செல்வதென்ற நோக்குடன் செயற்படுவதை அவதானிக்க முடிகின்றது. So given that past, I would anticipate that in the future too, unless there is some very அதன் மூலம் ஒரு இராணுவ தீர்வை ஏற்படுத்துவதற்கே விருப்பம் காட்டி வந்திருக்கிறார்கள். இன்றைய சூழ்நிலையில் இந்த பிரச்சனை குறித்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படாது இருந்தால் இவ்விரு தரப்பினரும் தொடர்ந்தும் யுத்தம் செய்து கொண்டே இருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். இவற்றில் ஒரு தரப்பினர் முழு அளவில் வெற்றி பெறும் வரை யுத்தம் தொடரும் என்று நான் நினைக்கின்றேன். அல்லது மந்த நிலை ஒன்று ஏற்பட்டாலே தவிர யுத்தம் நின்று விடுவதற்கு வாய்ப்பில்லை. Now the likelihood is of the government progressing militarily. இப்போதைக்கு இராணுவ ரீதியில் அரசாங்கம் முன்னேற்றம் அடைவதற்கு வாய்ப்புண்டு. இல்லையேல் விடுதலை புலிகள் ஒரு கெரில்லா யுத்த செயற்பாட்டை கடைபிடித்தால் அதன் விளைவுகள் அரசாங்கத்திற்கும் நாட்டிற்கும் அதிக அழிவுகளை ஏற்படுத்தும். இல்லையேல் அரசாங்க படைகள் தொடர்ந்து முன்னேற முடியாத நிலை உருவாவதற்கு வாய்ப்புண்டு. இந்த இருவகையான செயற்பாடுகள் உருவாகும் போது மீண்டும் சமாதான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். இரு தரப்பினர் மத்தியிலும் மனமாற்றம் ஏற்படாத நிலை தொடர்வதனால் இந்த பேச்சுவார்த்தைகள் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள் இறுதியில் வெற்றிகரமாக ஆரம்பிக்கப்பட வேண்டுமாயின் இரு தரப்பினர் மத்தியிலும் மனமாற்றம் ஏற்பட வேண்டும். ஆயினும் இன்றைய சூழ்நிலையில் அதற்கான அறிகுறிகள் தென்படவில்லை. Ultimately, for talks to take place and for talks to be successful.